எஸ் இல்லை, ஐயா தந்தை பெரியார் வந்துட்டு என்றைக்குமே விமர்சனத்தை வந்துட்டு வேண்டாம்லாம் சொன்னதெல்லாம் இல்லை. ஒரு கூட்டத்திலையும் அவர் சொன்னது வந்துட்டு அவரை பற்றி படித்த எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்னேன் என்பதற்காகவோ, எனது கருத்து எனது கொள்கை என்பதற்காகவோ அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து எடுப்பதுன்னா எடுத்து கலட்டி விட்டுடு அப்படின்னு இவங்க அவர் சொல்றது என்னன்னா, எம்ஜிஆருடைய அரசியலில் வந்துட்டு தந்தை பெரியாருடைய கொள்கைகளுக்கும் அதுக்கும் இடமில்லைன்ற மாதிரி வந்துட்டு சொன்னார். அவருடைய எம்ஜிஆர் இருந்த போது 1977, 80, 84 ஆக 3 முறை எம்எல்ஏவா இருந்த ஒரு மூத்த அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சமீப காலங்களில் ஊடகத்தில் வர்றதில்லை, அவர் ஊடகவாதங்களுக்கு வர்றதில்லை. அந்த ஐயா கிட்ட கேளுங்க, அவர் தான் எம்ஜிஆரோட ரொம்ப பழகினவர். இவருக்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. அவர் சொல்லுவார் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஒருத்தர் மேலே பற்று கொண்டிருந்தார். 3வது விஷயம், எம்ஜிஆர் ஒரு கடுமையான ஒரு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர். இது கல்கி இல்லை பணியாற்றி நம்ம ஊடகவாதங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நம்ம பிரியன் அதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு பல நிகழ்ச்சிகளில். அது காரணம் என்ன அப்படின்னோம்னா, ஒரு முறை அவர் கேட்கும்போது, ஒருவேளை காந்தி படுகொலை நடக்கலை அப்படின்னோம்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எம்ஜிஆர் கேட்டுட்டு இருந்த போது, அது நடந்ததுன்னா, அது நடக்காது போயிருந்ததுன்னா இப்படிப்பட்ட ஒரு வன்முறை இயக்கம் இந்தியாவில் இருக்குதுன்றது மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கோம் அப்படின்ற அளவிற்கு ஒரு புரிதலை வெளிப்படுத்தியவர் எம்ஜிஆர். நீங்க சும்மா வந்துட்டு சொல்லிடக்கூடாது. அவருக்கு சமூக நீதி எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு ஆழ்ந்த பற்று உண்டு. அவருக்கு வந்துட்டு ஒரு குறுக்கீடு தந்தை பெரியாரை பற்றி நீங்க படிக்கணும் அப்படின்னம்னா ஆழ்ந்து நீங்க சென்று பாருங்க. அது இப்போ தம்பி நாகராஜ் இருக்கிறாரு, தந்தை பெரியார் கேட்ட உரிமைகள் அனைத்து இந்துக்களுக்கானதான். எவ்வளவு செஞ்சிருக்கு இந்த பாஜக? எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. இந்துன்னு சொல்றீங்கல்ல, எந்த இந்துக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்தீங்க நீங்க அரசமைப்பு சட்டத்தை திருத்தி? அதுவுமே எம்ஜிஆர் முயற்சித்த ஒரு ஃபார்முலா தான். இல்ல, எம்ஜிஆர் அந்த ஃபார்முலாவை கைவிட்டாரா இல்லையா? 9000 ஃபார்முலாவை ஏன் கைவிட்டாரு? பொருளாதார அளவுகள் தப்பு. எங்கேருந்து அந்த வந்துச்சு அந்த குரல்? திராவிடர் கழகம் பெரியார் திடல்ல இருந்து வந்த குரல் அது. நாங்கெல்லாம் கூட்டம் போட்டு பேசுனவங்க ஐயா. அதெல்லாம் அப்படியேப்பட்ட ஒரு இடம். எம்ஜிஆர் சாதாரணமாக அதான் சொன்னேன். அதனால தான் நான் அப்பவே சொன்னேன், எம்ஜிஆர் மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு, உயர்ந்த இயல்பு உடையவர் அப்படின்றத நான் சொன்னேன். எனவே தயவு செய்து சொல்ல வரேன், அதிமுகவுக்கும் பெரியாருடைய கொள்கைகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. இன்னைக்கும் அண்ணன் பொன்னையும் தான் இருக்காங்க, மூத்தவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களை எல்லாம் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க நடுவில் வந்தவரா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல கூட இருக்கலாம். ஆனா எம்ஜிஆர் வேற. ஓகே.